ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கடையில் சம்சா எப்படி போடுறாங்க, அதாவது இது வந்து கடைக்கு ப்ரொஃபஷ்னலாக போட்டது கிடையாது, ஆனால் கடை மாதிரி போடுறது தான். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். கடையில் மைதா மாவு பிணைஞ்சி நம்ம ஃபஸ்ட்டு பேடா அந்த மாதிரி பெருசாக பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அந்த பேடாவில் அந்த மைதா மாவை பவுட்ரு மாதிரி கொட்டி தரையில் ஒட்டாமல் இருந்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு அதை இந்த மாதிரி ரவுண்டாக வளர்த்துக்கணும். உங்கள்கிட்ட எத்தனை பேடா இருக்கோ அந்த மாதிரி எல்லா பேடாவையும் இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணும். இதை நீங்கள் இந்த மாதிரி வட்டமாக வளர்க்க போது எல்லா வட்டமும் ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை பார்க்க போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வட்டமாக வளர்த்துட்டு இது மேலே ஒரு ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆயில் மேலே அந்த மைதா மாவை கொட்டணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு பேடா வைக்கணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து நம்ம இதை விட பெருசாக அந்த பேடாவை நம்ம வளர்க்க போது ஈஸியாக வளர்க்க முடியும். அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பேடாவும் வளர்த்து முடிச்சுட்டு ஒன்றா வச்சு இது மேலே இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் சப்பாத்தி கட்டியை வச்சு இதே மாதிரி நீங்கள் வளர்க்கணும். பெருசாக ஒரே மாதிரி ஈவனாக வட்டமாக நீங்கள் வளர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு. எல்லாத்தையும் நீங்கள் அடுக்கடுக்காக வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ஹெவியாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தேய்க்கும் போது இது எல்லாமே ஈவனாக நீங்கள் தேய்க்கணும். ஒரு இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சி ஒரு இடத்துல நீங்கள் நார்மலாக தேய்க்கக்கூடாது. ஒரே மாதிரி ஈவனாக தேய்ச்சி ஈவனாக வட்டமாக்கணும் இதை. வளர்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே இது வளர்த்தாது பிஞ்சிருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சூடான கல்லில் நீங்கள் இந்த மாவை அப்படியே முழுசாக கொண்டு வந்து வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடணும். திருப்பினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற வெந்து போனதை நீங்கள் தனியாக எடுத்து இந்த மாதிரி பேடாவாக அடுக்கணும். ஓகேங்களா? வட்டமாக இருக்கிற பேடாவை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு வெந்த பக்கத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தனியாக நீங்கள் அடுக்கி வச்சிடணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அளவான ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் இந்த மாவை நீங்கள் கட் பண்ணணும். மொத்தமாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை மிச்சம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கத்தியை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டை ஒன்று வச்சுக்கோங்க. இந்த கட்டை அளவுக்கு தான் நீங்கள் ஒரு பேடாவை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது அன்ஈவனாக இருக்குது இந்த ஓரத்தில். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், இந்த கட்டையை வச்சு இந்த கட்டை அளவுக்கு வெட்ட போகிறோம். வீடியோ பாருங்கள் முழுமையாக, அப்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரு கட்டை அளவு தான் நீங்கள் மடித்து வெட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு சமோசா மடிக்க போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த கட் பண்ணி இந்த வீசுகிற இந்த வேஸ்ட் வந்து நம்ம ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சமையலில் நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக அதை நீங்கள் தூக்கி போடுற மாதிரி தான் வரும். ஸோ அதை வந்து உங்களால் வேறு எதுவும் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள்.
இதை கட் பண்ணி வைக்கப்பது பாருங்கள், இதே மாதிரி நிறையா ஸ்கொயர் ஷேப்பில் நீளமாக இந்த ஷேப்லேயே இந்த கட்டை ஷேப்லேயே நிறையா கட் பண்ணி இதே மாதிரி வச்சுருப்போம். அப்படியே பெரிய சம்சா எப்படி மடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்தலாம். உள்ளடத்தை செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய சம்சாவை நம்ம வட்டமாக வெட்டிட்டு இதே மாதிரி ஈஸியாக மடித்து எடுத்துடலாம். பெரிய சம்சா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, பட் ஆனால் சின்ன சம்சான்னு சொல்கிற வாட் சம்சா செய்கிறது தான் கஷ்டம். இப்போ சின்ன சம்சா மடிக்கிறத பாருங்க. உள்ளடத்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எப்படி வேணா செய்யலாம். அந்த மாவு பாருங்க, மைதா மாவை கம்மு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு ஷேப்பா வெட்டி வச்சிருந்த பேடாவை இதே மாதிரி தாங்க மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம மடிக்கணும். ரோல் பண்ணிட்டு அப்புறம் உள்ளடத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு அப்புறம் கம்மு மாதிரி இருக்கிற அந்த மைதாவை வச்சு இது ஒட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா மடிக்க வந்துடும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம மடித்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. இது மடித்து வைக்கப்பது நல்லா ஷேப்பாக அந்த சமோசா ஷேப்பில் சூப்பராக இருக்கும், குட்டி குட்டியாக. இது நல்லா சாப்பிட மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி பொரிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இதை நீங்கள் பொரிக்க போது மற்றதை பொரிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் பொரிக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் போட்டு எடுத்தாலே இது ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது வந்து நமக்கு சூடான கல்லில் போட்டு நம்ம மாவாக இருக்க போது நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம். அதனால இது உடனே போட்டு உடனே எடுத்துடலாம், சீக்கிரம் வெந்துடும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.